ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு மசாலா பூரி, அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குருமா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே இதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு, இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதை இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினவுடனே இதில் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் 3ம் சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெஜிடபிள்ஸை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்தவனே இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை வந்து ஃபுல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூரி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக அஜ்வைன், ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கையால் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க. பூரி மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மாவை வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. குருமா வந்து நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுன்னா கூட நீங்கள் இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரியை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இது மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பூரியை தேய்க்கும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் பூரியை தேய்ச்சிக்கோங்க. மாவு போட்டு நீங்கள் பூரியை தேய்ச்சிங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அந்த மாவெல்லாம் கீழே அந்த ஆயிலில் வந்து நல்லா படிஞ்சிடும். அடுத்தடுத்து நீங்கள் பூரியை சுடும்போது என்ன ஆகும்னா அந்த மாவெல்லாம் அந்த பூரி மேலே கருப்பு கருப்பாக ஒட்டிக்கும். அதனால் மாவு போட்டு தேய்க்காமல் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு கொஞ்சமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வரும். இப்போ மாவை உருட்டும் போது இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பூரி நல்லா உப்பி வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து உருட்டிக்கோங்க. இப்போது இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பூரி போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இப்போ இதை போட்டுட்டு ஒரு கரண்டியால் வந்து லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா உப்பி வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு 2 சைடும் வந்து நல்லா கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
ஸோ நான் யூசுவலாக வீட்டில் பூரியானாவே மசாலா பூரி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அஜ்வைன் ஃப்ளேவர், கசூரி மேத்தி இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் பூரியை சாப்பிட்டாவே உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பூரியும் ரெடி ஆகிடுச்சு, குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இது 2 காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். குருமா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நீங்கள் எப்படி இருக்குமோ, ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.